ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஆஃபலி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸில் நடந்தது. பட் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் இன்னொன்று சொல்லிடுறேன். ஆல்ரெடி எங்கிட்ட 11th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும், ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும், இந்த ஆஃபலி மட்டும் கிடையாது, அடுத்து நடக்கக்கூடிய ரிவிஷன்லேருந்து ஆஃபலி எக்ஸாம் வரைக்கும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் ஸ்டடி மெட்டீரியல் எங்கிட்ட 150 பே பண்ணி தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் கொடுத்த கேள்விகள் மட்டுமே, அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நான் எத்தனை கொஸ்டின் பேப்பரை அப்டேட் பண்ணாலும் அதில் இருக்க போகுது. அதில் இல்லாதவங்க இந்த வீடியோ ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஒரு செலக்டட் கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 7 2 மார்க் அப்படின்னம்னா இதிலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் இதிலேருந்தே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். பயன்பாட்டின் ஏதேனும் 2 வகைகள், விருப்பங்களை வகைப்படுத்துக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், விருப்பங்களை வகைப்படுத்துக்கலாம். அடுத்து உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக, அது ஒன்று. லாபம் என்றால் என்ன, சிறப்பு பொருளாதார மண்டலம் என்பதன் பொருள் என்ன, தமிழ்நாட்டின் அணுமின் நிலையங்கள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 11th சாப்டரில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எம்எஸ் வேர்டின் முக்கிய அம்சங்கள் 12th சாப்டரில் இருக்கக்கூடியது. அடுத்து ஊரக மின்மயமாக்கல் வரையறு. ஆக்சுவலாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸே கேட்டாங்க கம்பல்சரியிலையும். அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க்கில் நுண்ணியல் மற்றும் பெரியல் பொருளியலுக்கு இடையான வேறுபடுத்துவ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் வேறுபடுத்துவ கொஸ்டின் எல்லாமே படிச்சிருங்க. காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் ரெண்டுலேயுமே அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எழுத வேண்டிய 2 கொஸ்டின் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் கண்டிப்பாக அந்த வேறுபடுத்துவ கொஸ்டினே வந்துடும். இதிலேயே பார்த்தீங்கன்னா தரும் நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடு மினிமம் 2 நாள் உங்களுக்கு வந்துடும். அதனால் அது எல்லாத்தையும் தடை பண்ணிக்கோங்க. இதை பார்க்குறதுக்கு முன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு கேள்வி, தமிழ்நாட்டின் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் 12ஆம் 5ஆண்டு திட்டம், இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம்லேயே நமக்கு 2 தடவை கம்பல்சரி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால் இது ஒன்று படிச்சுக்கோங்க. பணத்தேவைக்கான நோக்கங்கள், ஏசி மற்றும் எம்சி எடுத்துக்காட்டுகளுடன் வரையறு, சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகள் யாவை. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அடுத்து அது கீழே 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் 3 மார்க்கில் சொன்ன மாதிரி உங்களுக்கு ரிப்பீட்டட் அப்படின்னு தான் சொல்ல. இதில் இந்த லாஸ்ட்டில் 47ல் 2ஆவதாக இருக்கக்கூடிய சம்மை தவிர மிச்சம் எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா டாப் 10 5 மார்க் கொஸ்டின் கொடுக்கறதுக்கு பிறகு ஒரு செலக்டட் கொஸ்டின் அப்டேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் தரவு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எழுத வேண்டிய 5 5 மார்க்குமே எழுதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் பொருளியலை பற்றி பல்வேறு இலக்கணங்களை ஃபஸ்ட்டு 1ல் 41ல் அது தேவை விதியினை வரைபடத்துடன் வரி 42ல் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. அடுத்து 43ல் மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் பல்வேறு விளை நிலைக்கும் ஏஆர் மற்றும் எம்ஆர் கோடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்குக. அது நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி ரிகார்டோவின் வாரக்கோட்பாட்டை எடுத்துக்காட்டுறது மாரி அதுவும் நமக்கு ரிப்பீட்டட். காந்திய பொருளாதார கொள்கைகள் பப்ளிக் எக்ஸாம்லேயே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அதுமாதிரி 2015 முதல் 20 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையின் சிறப்பு இழப்புகள், ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க, தமிழ்நாட்டின் பொது போக்குவரத்து முறைகளை விவரிக்க. அந்த போக்குவரத்து கொஸ்டின் கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க்லையோ இல்லை 5 மார்க்லையோ கேட்டுருவாங்க. அதனால் அதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் பிடிஎஃப் வேணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோ வேணும் அப்படின்னம்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாகவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 3க்கும் சேர்த்து. ஆல் தி பெஸ்ட்.